கைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். தித்வா புயல் ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்களை இலங்கையில கொன்றுட்டு அசுர தாண்டவமாடி ஒரு பேரழிவை ஏற்படுத்திட்டு தமிழகத்தை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தித்வா புயல் குறித்த ஒரு சுவாரஸ்ய பின்னணியும், இந்த புயல் தமிழகத்துல ஏற்படுத்த போற தாக்கம் குறித்தும், இதற்காக நம்முடைய தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, மக்கள் பயன்பாட்டு நிறுவனங்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இந்த தித்வா புயல் இப்போ தித்வா புயல்னு தனியா ஒரு பெயர் வைத்து பேசப்படுது. ஆனா இது தனியா தான் வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. இந்த புயல் ஜோடியா வந்த புயல் அப்படின்னு தான் சொல்லணும். வங்கக்கடல்ல 2 புயலா உருவாச்சு இந்த தித்வா புயல். அதாவது சமீப நாட்களுக்கு முன்னாடி நம்ம சென்யார் புயல் அப்படின்ற ஒரு புயலை கேள்விப்பட்டிருப்போம். அந்த புயலும் இப்போ வந்துட்டு இருக்க இந்த தித்வா புயலும் வங்கக்கடல்ல ஒரே நேரத்துல உருவான புயல்கள். அதாவது வங்கக்கடல்ல இது போன்று ஒரே நேரத்துல 2 புயல்கள் உருவாக்குறது ரொம்ப அரிதினும் அரிதான நிகழ்வு அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதற்கு முன்னாடி அரபிக்கடல்ல 2019ஆம் ஆண்டு கியார் மகா அப்படின்ற 2 புயல்கள் உருவாச்சு. அரபிக்கடலை தொடர்ந்து அதற்கப்புறமா வங்கக்கடல்ல இப்போதான் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறதா சொல்றாங்க. இது போன்ற நிகழ்வு, அதாவது இதற்கு முன்னாடி 2 புயல்கள் ஒரே சமயத்துல உருவானது கிடையாது. இப்போ ஏன் அந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது காலநிலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலின் மேற்பரப்புல வெப்பம் அதிகமாக இருக்கு. அதாவது உலகம் வெப்பமயமாதல் காரணமா கடலின் மேற்பரப்புல வெப்ப அலைகள் உருவாகி இது போன்று ஒரே நேரத்துல 2 புயல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு நிகழுது. இது இப்ப மட்டும் தானா பார்த்தா கிடையாது. இப்போதான் இது தொடக்கம். இதற்கப்புறம் இது போன்று பல புயல்கள் உருவாக இருக்கு. இந்த புயல்களை விட இதற்கப்புறம் 2 வரக்கூடிய எல்லா புயல்களும் அதிக ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த புயல் மட்டும் லேசானதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. அந்த சென்யார்னு ஒரு புயல் இந்த தித்வா கூட உருவாச்சுல, அந்த புயல் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்தோனேஷியா பகுதிக்கு போயிருச்சு. மலாக்கா ஜலசந்தியில மையம் கொண்டிருந்த அந்த புயல் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா போன்ற பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்திட்டு போச்சு. அதுல இருந்து இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வராங்க. அது கூடவே உருவான இந்த தித்வா புயல் இவ்வளவு நாள் மெதுவா நகர்ந்து நகர்ந்து இலங்கையில மையம் கொண்டிருந்தது. இலங்கை பகுதிகளில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது வெள்ளம், மழை, கனமழைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அங்க 100க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க. பலாயிரம் மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பல மக்கள் தங்களுடைய குடியிருப்புகளை, வீடுகளெல்லாம் இழந்து தெருவுல நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது இலங்கை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே நிறைய போர் அப்படின்னு பேரழிவுகளை பார்த்து இன்னும் மீண்டு வராமல் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்க சூழல்ல இது போன்ற பேரழிவுகள் இன்னும் அந்த மக்களை ஒரு பள்ளத்தாக்குக்கு தள்ளக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கு. அதை தொடர்ந்து அங்க பேரழிவை ஏற்படுத்திட்டு தமிழகம் நோக்கி இந்த தித்வா புயல் வர்றதுனாலதான் தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பேரழிவை அது ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு அச்சம் மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கு. மேலும் வானிலை ஆய்வாளர்களுக்கு இந்த புயல் ஏன் அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பகுதியில இந்த புயல் நிலையா மையம் கொண்டுருச்சுன்னா அது எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும், கனமழை இருக்கும், மக்கள் உஷாரா இருக்கணும் அப்படின்றத வானிலை ஆய்வாளர்களால கணிக்க முடியும். ஆனா இந்த புயல் இதுவரைக்கும் மையம் கொள்ளாம மெதுவா தமிழகம் நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கு. அதனால அது மையம் கொள்ளும் இடத்தை கணிக்க முடியாம ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கூம்பு வடிவத்திலான, அதாவது அந்த வானிலை அறிக்கையை வெளியிடும் பொழுது அந்த மேப்ல பாத்தீங்கன்னா புயல் எந்த இடத்துல மையம் கொண்டிருக்குன்றத வானிலை ஆய்வாளர்கள் ரவுண்ட் பண்ணி காட்டுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல, தித்வா புயல் விஷயத்துல அவங்களால அதை செய்ய முடியாததுனால ஒரு கூம்பு வடிவத்துல குறியீடுகிட்டு அந்த புயல் இந்த இடத்துல எல்லாம் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு, இங்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை, அதாவது தமிழகம் முழுக்குமே அந்த கூம்பு வடிவம் காண்பிக்கிறதா, வட கடலோர மாவட்டங்களை அந்த கூம்பு வடிவத்தை காமிக்கிறதா வானிலை ஆய்வாளர்கள் ஒரு போட்டோவை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கும் பொழுதே எந்த அளவுக்கு பாதிப்புகள் வட கடலோர மாவட்டங்களுக்கு உருவாகும் அப்படின்றது எல்லாருக்குமே பயமா இருக்கு. இந்த பகுதி மக்கள் பயந்தா இவங்க சரி அங்கதான் வருது, நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழல் இல்லாம எல்லாரையும் அச்சத்துல ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இந்த தித்வா புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல தமிழகம் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இதன் காரணமா ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் விடுப்பாங்க. எந்த மாவட்டத்துல அதிக கனமழை பெய்யும், எங்க மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து நம்மளோட சென்னை நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தர்மபுரி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க. சரி, இந்த புயலோட விளைவு கடல் பகுதிகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று வீசக்கூடும். அதற்கு இடையில அது 90 கிலோமீட்டரா கூட மாறலாம். 90 கிலோமீட்டர் வேகத்தில் கூட அந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு.
இதனால மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம். கடல்ல போனா கடல்ல சிக்கிக்கொள்ளும் அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் நிலை புயல் எச்சரிக்கை கூண்டு ஏத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பா சென்னை காசிமேடு பகுதியில பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றம் அதிகரித்து அதாவது ஒவ்வொரு அலையும் வந்து ஒரு ராட்சத அலைகள் போல, சுனாமி அலைகள் போல எழக்கூடிய அளவுக்கு கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுறதா சொல்றாங்க. இதனால காசிமேடு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்றது அரசாங்கமும், சென்னை மாநகராட்சி சார்பிலும் மிகவும் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, வழக்கமா நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை தொடங்குச்சு அப்படின்னா, இயல்பா பெய்யுற மழையை காட்டிலும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் பேஞ்சிருக்க மழை அதை விட 3% அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் டிசம்பரே வரல. டிசம்பர்ல தான் வடகிழக்கு பருவமழை அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும். ஆனா டிசம்பர் வர்றதுக்கு முன்னாடி அக்டோபர் 1ல இருந்து இப்ப வரைக்கும் பெய்த மழையே அதை விட இயல்பில் பெய்யக்கூடிய மழையை விட 3% அதிகமா இருக்கிறதா வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இது போன்ற பேரிடர் காலங்கள்ல அதாவது மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்கள்ல மாநகராட்சி சார்பிலும், அரசாங்கம் தரப்பிலும் வந்து சில வழிகாட்டு நெறிமுறைகளை மக்களுக்காக வெளியிடுவாங்க. அதாவது மக்கள் வந்து இந்த பேரிடர் காலங்கள்ல இவற்றையெல்லாம் பின்பற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல சென்னை மாநகராட்சி சார்புல சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டித்வா புயல் கனமழை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு மாநகராட்சி அறிவுறுத்திருக்காங்க. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்த்து பாதுகாப்பா வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்துறாங்க. அதை தொடர்ந்து பொதுமக்கள் கடற்கரை பூங்காக்களுக்கு செல்ல வேண்டாம். மேலும் மரங்களின் கீழ் நிற்க வேண்டாம். பால், குடிநீர், மெழுகுவர்த்தி, மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா இது போன்ற பேரிடர் காலங்கள்ல மாநகராட்சி சார்பில் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை அதிகமா வரும்பொழுது பாதுகாப்பு இல்லாத வீடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் தங்கும் இடம் வந்து திறந்து விடப்பட்டிருக்கு. எத்தனை சமூக நலக்கூடங்கள் மக்கள் வந்து தங்குறதுக்காக திறந்து விடப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வெளியிட்டாலும் இன்னும் நல்லா இருக்கும். மேலும் எத்தனை மீட்பு குழுவினர் இது வரைக்கும் இருக்காங்க, எங்க சார்புல இருந்து நாங்க இவ்வளவு தயார் நிலையில இருக்கோம் அப்படின்றதையும் இந்த வழிகாட்டு நெறிமுறையில சென்னை மாநகராட்சி சேர்த்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது மட்டும் இல்லாம சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய மக்களுக்கு அந்த ஏர் இந்தியா நிறுவனம் சார்பில் அதாவது விமான போக்குவரத்து சார்பில் இருந்து சில அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டித்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் தென்னிந்தியாவின் சில நகரங்கள்ல விமான சேவைகள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டித்வா புயலுடைய முன்னெச்சரிக்கையா சென்னை உட்பட பல நகரங்கள்ல இந்திய விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதனால விமான நிலையம் செல்வதற்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகளுக்கு நீங்க கால் பண்ணி விமானம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வாங்க. அதற்கு நாங்க ஒரு உதவி எண்ணை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இந்தியா தளத்துல இருந்து ஒரு உதவி எண்ணையும் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய அந்த வெப்சைட்ல போய் பார்த்தா அந்த உதவி எண்ணை எடுத்து அதன் மூலமா நீங்க அந்த எண்ணை தொடர்பு கொண்டு இன்னைக்கு விமான போக்குவரத்து தடை இல்லாம இருக்கா இல்ல தடைப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே போறது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி நம்மள பயத்திலேயே வச்சிருக்கக்கூடிய இந்த தித்வா புயல் எப்பதாங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கரையை கடப்பதற்கு வருகிற 1ஆம் தேதிக்கு மேல ஆகும். அது வரைக்கும் படிப்படியா மழை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா மேலும் இந்த புயல் வலுவடைய கூடுமானால் பல சேதங்கள் தமிழ்நாட்டிலும் ஏற்படக்கூடும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த தித்வா புயல் குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.